இங்க நம்ம ஹீரோ கையில காசு இல்லைன்னு பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடைக்கு போட இவனோட ஃப்ரெண்டு கடைக்கு போறான். ஃப்ரெண்டும் அதை நிறுத்து பார்த்துட்டு அதுக்கு காசு கொடுக்க வர இவன் அதை இடது கையில வாங்குறத பார்த்துட்டு இவனை திட்டிடுறான். ஹீரோவோ நான் பிறந்ததுல இருந்தே லெப்ட் ஹேண்ட் தான் சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு கிட்டயே எரிச்சல் பட்டுட்டே தான் பேசுறான். அப்புறம் அங்க இருக்கிற பெரிய கண்ணாடியை பார்த்துட்டு சூப்பரா இருக்கே, யார் கொடுத்ததுன்னு கேக்குறான். ஃப்ரெண்டோ பக்கத்துல உள்ள பெரிய பங்களா வெடிச்சிட்டாங்க, அங்க இருந்து தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து போட்டாங்க, இந்த கண்ணாடியும் அதுல இருந்து வந்ததுதான் சொல்றான். ஹீரோக்கு அந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சதால நான் கொண்டு போறேன்னு சொல்ல ஃப்ரெண்டு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அந்த கண்ணாடியை இவன் ரூமுக்கு கொண்டு வந்துட்டு அதுல இவனோட முகத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்து வீட்டுல இருந்த குட்டி குழந்தை அழுற சவுண்ட் கேட்டு எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்குன்னு அந்த குழந்தைய கூட எரிச்சல் பட்டு திட்டுறான். அப்புறம் கண்ணாடியில இவனை பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்கேன்னு அவனாவே பேசிட்டு இருக்கான். அந்நேரம் இவனுக்கு போன் வந்ததும் அட்டன் பண்ணி பேசுறான். அப்ப கண்ணாடியில தெரிஞ்ச இவனோட உருவம் கையை கட்டிட்டு இவனையே பார்த்துட்டு இருக்குது. இவன் போன் பேசிட்டு கண்ணாடியை பாக்குறான். அப்பவும் அந்த உருவம் இவனையே பாக்குது. இவன் பயந்து போய் அதை பார்க்க அதுவும் நான் பேயெல்லாம் இல்ல, இந்த கண்ணாடி 500 வருஷமா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி, இதுல யாராவது அவங்க பிம்பத்தை பார்த்து மனசு விட்டு பேசினா அந்த பிம்பத்துக்கு உயிர் வந்துடும், இந்த கண்ணாடியால இப்ப எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுது. இவனும் ஷாக் ஆகி பார்க்க அதுவோ எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ ரொம்ப நல்லவன், யாருக்குமே கெட்டது செய்யாதவன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உலகம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கு, நீ இங்க வான்னு கூப்பிடுது. அப்ப ஃப்ரெண்டு காலிங் பெல் அடிக்க இவனோ நான் வரல, நான் வெளியில போக போறேன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். அங்க ஃப்ரெண்டு உள்ள வர அவங்கிட்ட பைக் சாவியை வாங்கிட்டு பைக்ல போறான். அன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பியா பைக்ல ஊர் சுத்தி பாக்குறான். நைட்டு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், கரெக்டான டைம்ல ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதே நேரம் கீழே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேரம் விளையாடுறாங்க. அப்ப கண்ணாடி உடைய சவுண்டை கேட்டுட்டு எல்லாரும் மேல வந்து பார்த்து இவனை திட்டிட்டு கண்ணாடியை கிளீன் பண்றாங்க. அப்புறம் அங்க குழந்தை அழுற சவுண்டை கேட்டதும் இப்ப இவன் சிரிச்சுக்கிட்டே அந்த சவுண்டை கேட்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இவனும் கேரம் விளையாடுறான். இவன் விளையாடுறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டு நீ லெஃப்ட் ஹேண்ட தானே யூஸ் பண்ணுவ, எப்படி ரைட் ஹேண்ட்ல விளையாடுறன்னு கேக்குறாங்க. இவனும் இனிமேல் எல்லாமே இப்படிதான் சொல்லிடுறான். அப்பதான் தெரியுது இவன் ஃப்ரெண்டு காலிங் பெல் அடிச்சதும் நான் போறேன்னு சொன்னவன அந்த உருவம் திரும்பவும் கூப்பிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன், இப்பவே கண்ணாடிக்குள்ள வான்னு கூப்பிட்டு இருக்கு. இவனும் அதோட பேச்சை நம்பி கண்ணாடிக்குள்ள போயிருக்கான். கண்ணாடிக்குள்ள போன அடுத்த செகண்டே அந்த உருவம் இவன மாதிரியே வெளியில வந்துருச்சு. ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை வாங்கிட்டு இதுதான் ஹாப்பியா ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கு. நைட்டு வந்து ஹீரோ கிட்ட பேசுது. அப்ப ஹீரோ என்ன வெளியில விடுன்னு கேக்குறான். இதுவோ நீ எல்லாத்துக்குமே எரிச்சல் பட்டு பேசுற கேரக்டர் தானே, உனக்கு தான் யாருமே தேவைப்படல, இனி நீ உள்ளேயே இருன்னு சொல்லி கண்ணாடியே உடைச்சிருது. கண்ணாடி உடைஞ்சதால ஒரிஜினல் ஹீரோ அங்கேயே மாட்டிக்கிறான். அப்புறம் இது எல்லாரு கூடயும் ஹாப்பியா பேசி அவனோட வாழ்க்கைய இது ஹாப்பியா வாழ ஆரம்பிக்குது.